இந்தியா இப்ப பாகிஸ்தான்ல 9 இடங்கள்ல நடத்தின தாக்குதலுக்கு உலக நாடுகள் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க இந்த காணொளியில பார்க்கலாம். முதலாவதா அமெரிக்கா, வல்லரசு நாடு, இந்தியாவுக்கான நட்பு நாடு. அமெரிக்கா இதுல இந்தியாவுக்கு சாதகமா இருக்குமா அப்படின்றது எல்லாரோட கேள்வியாவும் இருக்கும். பாகிஸ்தானுக்கும் அமெரிக்கா ஒரு நட்பு நாடு மாதிரி தான். அங்கேயும் நிறைய அவங்க ட்ரேட் பண்றாங்க, அவங்களுக்கான உதவிகள் பண்றாங்க. அதனால அங்கேயும் நல்லுறவு இருக்கு. இருந்தாலும் இந்தியாவுக்கோட கூடுதலா ஒரு நட்புறவு இருக்கு அவங்களுக்கு. இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பாண்ட் அப்படின்னு குறிப்பிடலாம். ஆனாலும் கூட அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இப்ப என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, இந்த சூழ்நிலையை அவர் இந்த வரிகள்ல தான் விவரிச்சிருக்காரு. இட் இஸ் அ ஷேம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது இந்த சூழ்நிலை வெட்கப்படும் வகையில இருக்கிறது அப்படின்றதுதான் அதோட அர்த்தம். காரணம் என்னன்னா, இந்த இரு நாடுகளும் வெகு நாட்களா சண்டையில தான் இருக்காங்க. இது இப்படிதான் நடக்கும்னு எல்லாரும் எதிர்பார்த்ததுதான். ஆனா இது சீக்கிரமா முடிவடையணும் இந்த சூழ்நிலை அப்படின்னு அவரோட கருத்தை தெரிவிச்சிருக்காரு. அதுவே அமெரிக்காவுடைய ஸ்டேட் செக்ரட்டரி மார்க்கோ ரூபியோ இவங்க குறிப்பிடுறது என்னன்னா, நாங்க சூழ்நிலையை தொடர்ந்து கண்காணிச்சுட்டு வரோம், தொடர்ந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். அந்த வகையில இதற்கு மேல இது தீவிரமடையாம இருக்கும் நம்புறோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம், நம்மளுடைய இந்திய அதிகாரி அஜித் தோவல் ஏற்கனவே மார்க்கோ ரூபியோவுக்கு இந்த சூழ்நிலை குறித்து விவரிச்சிருக்காங்க. இந்தியா தாக்குதல் நடத்துவதற்கு முன்னாடியே இது இப்படிதான் நடக்க போகுது என்பது தொடர்பா அவங்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கு. அதனால அமெரிக்கா பெரிய அளவுல இதுக்கு ரியாக்ட் பண்ணாது. அடுத்ததா சீனா. அமெரிக்கா எப்படி இந்தியாவுக்கு ஒரு சப்போர்ட்டிவான நாடு அப்படின்னு நம்ம சொல்றோமோ, சீனாவை முழுசாவே அது பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டிவான நாடு தான் அப்படின்னு உறுதியா நம்மளால சொல்ல முடியும். பாகிஸ்தானுக்கு ஆதரவா சீனா இப்ப ரியாக்ட் பண்ண முடியாது அப்படி. ஆனாலும் சீனா இப்ப சொல்லியிருக்கு, இரு நாடுகளும் இனிமே ராணுவ கட்டுப்பாடோட நடங்க, இரு நாடுகளுக்கும் அமைதிதான் முக்கியம் அப்படின்றத நாங்க சொல்ல விரும்புறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் கிடையாது, கூடுதலா அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, நீங்க 2 பேரும் பக்கத்து பக்கத்துல இருக்கக்கூடிய நாடுகள், உங்கள்கிட்ட சண்டை இருக்க வேணாம் உங்களுக்குள்ள. அதனால அமைதியை நிலைநாட்டுவதற்கு பேச்சுவார்த்தை நடத்தணும்னு நீங்க நினைச்சீங்க, அதுக்கு எங்களுடைய உதவி தேவைப்பட்டுச்சுன்னா நாங்க மத்தியஸ்தம் பண்றதுக்கு தயாரா இருக்கோம் என்கிற ஒரு செய்தியை சீனா சொல்லியிருக்கு. அடுத்ததா ரஷ்யா. 2 தசாப்தங்கள்ல இல்லாத ஒரு பதற்றமான சூழ்நிலையை இப்ப இந்தியாவும் பாகிஸ்தானும் சந்திக்குது. ஆனா ராணுவ கட்டுப்பாடு என்பது இந்த சூழல்ல இப்ப தேவை. நீங்க அடுத்தடுத்து மாறி மாறி தாக்குதல் நடத்திட்டீங்க, இனிமே ராணுவ கட்டுப்பாடு தேவை. அதனால இனி அமைதியை நோக்கி நீங்க பயணம் செய்யலாம், இனி அமைதிக்கான வேலைகளை செய்யுங்க, பேச்சுவார்த்தை நடத்துங்க அப்படின்றதுதான் ரஷ்யாவும் இப்ப சொல்லி இருக்கு. அடுத்த நாடு பிரிட்டன். பிரிட்டனை பொறுத்த வரைக்கும் பதற்றத்தை தணிக்கும் வேலையில நீங்க ஈடுபடணும். நாங்க இரு நாடுகளுக்குமே நட்பு நாடுதான் அப்படின்றத அவங்க சொல்லவே செஞ்சிருக்காங்க. இந்தியாவுக்கும் சரி பாகிஸ்தானுக்கும் சரி நாங்க நட்புறவோடு தான் இது வரைக்கும் இருந்து வரோம். அதனால இரு நாட்டோட நலனுமே எங்களுக்கு முக்கியம். அதனால உங்களுடைய பிரச்சனைகள்ல பேச்சுவார்த்தை தேவைப்பட்டுச்சுன்னா நாங்க உங்க இரு நாடுகளுக்குமே உதவி செய்ய தயார் நிலையில இருக்கோம். அமைதியை மட்டுமே நீங்க யோசிங்க அப்படின்னு பிரிட்டன் சொல்லி இருக்கு. அடுத்ததா பிரான்ஸ். இதுவரைக்கும் நான் வரிசைப்படுத்திட்டு வந்த நாடுகள்ல முதலாவதா பிரான்ஸ் தான் சொல்லியிருக்கு, இந்தியா தன்னுடைய தற்காப்புக்காக தான் இந்த பதில் தாக்குதலை நடத்துச்சு அப்படின்றத எங்களால புரிஞ்சுக்க முடியுது அப்படின்றத பிரான்ஸ் தெளிவா சொல்லியிருக்கு. ஏன்னா இது பயங்கரவாதத்துக்கு எதிராக இவங்க செய்யக்கூடியது. இந்தியாவுடைய நிலையை எங்களால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இனிமே இந்த நிலைமையை நீங்க இன்னும் மோசமாக்காதீங்க, இதோட நிறுத்திக்கலாம் அப்படின்னு பிரான்ஸ் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா இஸ்ரேல். இஸ்ரேல் இதுல என்ன கருத்து சொல்லும் அப்படின்றது எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒண்ணுதான். இஸ்ரேல் இதுல முழுமையா இந்தியாவுக்கான ஆதரவை தெரிவிச்சிருக்கு. இந்தியா பயங்கரவாதத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுத்திருக்காங்க, பயங்கரவாத செயலை அங்கீகரிக்கும் வகையில இருக்க முடியாது. அதனால இந்தியா எடுத்த நடவடிக்கை என்பது முழுக்க முழுக்க சரிதான், நாங்க இந்தியாவுக்கு தான் எங்களோட ஆதரவை தெரிவிக்கிறோம் அப்படின்னு இஸ்ரேல் தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கான ரீசன் உங்களுக்கே தெரியும். ஏற்கனவே இஸ்ரேல் காசா போர்ல காசாவில இருந்து ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேலுக்கு வந்து தாக்குதல் நடத்தினாங்க. அதற்கு பதில் நடவடிக்கை இஸ்ரேல் இப்போ வரைக்கும் அங்க போர் தொடுத்துட்டு இருக்கு. இந்த ஒரு நிலையில இஸ்ரேல் இந்த மாதிரி நிலைப்பாட்டை எடுக்கும் அப்படின்றதுல ஆச்சரியம் கிடையாது. அடுத்ததா பார்த்தோம்னா யுஏஇ பொறுத்த வரைக்கும் அதுவும் ஒரு முஸ்லிம் நாடா இருக்கு. அப்ப பாகிஸ்தானுக்கு அதனுடைய சப்போர்ட் இருக்குமா அப்படின்னு நம்ம யோசனையில இருப்போம். ஏன்னா யுஏஇ தரப்புல இருந்து பாகிஸ்தானுக்கு முஸ்லிம் நாடு, இஸ்லாமிய நாடுன்ற அடிப்படையில அவங்களுக்குள்ள ஒரு இணக்கம் இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனா இந்தியா இந்த தாக்குதலை நடத்துறதுக்கு முன்னாடி பல்வேறு நாடுகளுக்கு இது தொடர்பா விளக்கம் கொடுத்திருந்தது. இது தொடர்பா முன்னாடியே அறிவிப்பு வெளியிட்டு இருந்தது.
அதாவது முழுமையா கிடையாது, ஓரளவுக்கு நாங்க பதில் நடவடிக்கை எடுக்க போறோம் அப்படின்றது தொடர்பான செய்தியை கொடுத்திருந்தாங்க. அந்த நாடுகள்ல யுஏஇயும் ஒரு முக்கியமான நாடு. அது இந்தியாவுடைய ஒரு நட்புறவோடு இருக்கக்கூடிய ஒரு நாடா தான் இருக்கு. அதனால இவங்களும் இனிமே ஃபர்தரா நீங்க ராணுவ கட்டுப்பாடுகளை கொண்டிருங்க, இதற்கு மேல ராணுவ நடவடிக்கைகளை தீவிரமாக்காதீங்க அப்படின்ற ஒரு அட்வைஸை தான் யுஏஇயும் கொடுத்திருக்கு. ஆக இந்த நாடுகள் எல்லாம் இப்படிதான் ஒவ்வொரு நாடும் நம்மளுடைய இந்த பதில் தாக்குதலுக்கு ரியாக்ட் பண்ணி இருக்காங்க.